இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கேப்டன் ஆஃப்கோர்ஸ் அந்த கேப்டன் பிரபாகரன் வந்து கேப்டன். ஆனால் நான் வந்து விஜய் சார் தான் மரியாதை. நான் எம்ஜிஆர் பாட்டு பாடுறதை பார்த்து இவருக்கு தனியாக கச்சேரி எடுத்து நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது தானுங்க, நல்லா பாடுறாருன்னு வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே எங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சு இது பண்ணோன்னா மன்சூர் அலிகான் சார், என்ன கேப்டன் நல்ல ஒரு வாய்ப்பு விட்டுட்டீங்க, இவர் என்ன அருமையாக எம்ஜிஆர் பாட்டு பாடினார் தெரியுமா பிரதர், ரொம்ப நல்லா பாடினீங்க பிரதர். அப்பா பிறந்து வளர்ந்து வந்த அந்த ட்ராவல் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அந்த கடைசி காலத்தில் அந்த தருணங்கள், சில தருணங்கள் இருந்திருக்கும், அது உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக வந்து ஒரு எல்லை கோடுன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணாருங்க, ரொம்ப முடியாத ஸ்டேஜ் தான். அந்த படம் முடிகிறதுக்குள்ளே இப்போ ஏதாவது ஆகுமோன்ற மாதிரி ஒன்று நல்லா இது நினச்சிட்டாங்க எல்லாரும். பட் படத்தை முடிச்சு கொடுத்தாரு. என்ன வேணால் கடைசியில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அளவுக்கு போயிடுச்சு. கரெக்டாக தேதி வந்து அக்டோபர் 21. அதுக்கு எம்ஆர் ராதா வந்து வர முடியல, அவரை வந்து பெங்களூரில் இருந்தாங்க. வாசு அண்ணன் வந்து கேட்டார், அம்மா நைனா வரத்துக்கு லேட் ஆகிடும், அவர் வந்த அப்புறம் தான் இங்கேருந்து அவருடைய பாடியே போகும்ன்ட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அவர் வந்த அப்புறம் யார்கிட்டையும் பேசலை, யாரும் அவர்கிட்டையும் போகல, அவ்வளோ மூட் அவுட் ஆகி உட்காந்துருந்தார். போயிட்டாட எனக்கு முன்னே நான் முதல்ல போவேன்னு நினச்சேன், என்னமோ பசங்களெல்லாம் விட்டு போயிட்டேன். அப்பா பற்றி புக்ஸு வந்தால் கூட தப்பாக எழுதுகிறாங்க சார். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். நான் ஒருத்தர் இஷ்டத்துக்கு நாங்கள்லாம் பிறக்காத மாதிரியே சில பேர் வந்து புக்கில் வந்து எழுதிட்டாங்க. வாய்ப்பு, சரியான ஒரு வாய்ப்பு வந்தால் ஒழிய பாடகனுக்கோ நடிகனுக்கோ ஒரு நல்ல இசைக்கலைஞனுக்கோ அந்த வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து, ஏன்னா நான் வந்து ரசிகர்களால தான் சார் நான் வளர்ந்தேன். சூப்பர் ஸ்டார் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அடுத்து ஒருத்தர் நான் பற்றி கேட்க போகிறேன். ஸோ அவரை யாரும் மறக்க முடியாது. ரீசெண்ட் டேஸில் வந்து அவர் நம்ம கூட இல்லைனாலுமே அவர் பண்ண அந்த ஒரு ஹெல்ப்பு விஷயங்கள் வந்து ஸ்டில் நவ் நிறையா மக்கள் அவர் வந்து இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவருடைய இருப்பிடத்துக்கு வந்து விஜயகாந்த் சார் நல்லா எங்கே நான் வந்து அதான் நீங்கள் கேட்டோம்னா ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. நான் வந்து யோசனை சொன்னது, இதை சொல்லலாமா அதை சொல்லாமான்னு கரெக்டாக நீங்களும் அப்படியே கேட்டுக்கிட்டே வருவீங்க. அவருக்கு வந்து ஒரு தனி ட்ராக்குங்க. அவர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு காலத்தில் வந்து நல்லா பழகினவர். அப்புறம் எங்கள் நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தார். அவரும் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். எனக்கு சில பேர் சொல்லுவாங்க கேப்டன் ஆஃப்கோர்ஸ் அந்த கேப்டன் பிரபாகரன் வந்து கேப்டன். ஆனால் நான் வந்து விஜய் சார் தான் மரியாதையாக கொடுப்பேன். அவர் வந்து நான் எம்ஜிஆர் பாட்டு பாடுறதை பார்த்து இவருக்கு தனியாக கச்சேரி எடுத்து நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது தானுங்க, நல்லா பாடுறாருன்னு வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது வந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு அவர் வர வேண்டிய ப்ரோக்ராமுக்கு அவர் வரல, மன்சூர் அலிகான் வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் அவருக்கு, மன்சூர் அலிகானுக்கும் இதுக்கு. கேமராமேன் ராஜராஜன்றவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது அவார்டு வாங்கினார் கேப்டன் பிரபாகரனுக்கு. ராஜராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் என்னுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவர் வீட்டில் தான் கொஞ்ச நாள் டெம்பரரியாக, ஏன்னா அவங்க அப்பா வந்து காஸ்டியூமர் கணபதினு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க மாமா வந்து கேமராமேன் விநாயகம்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜூடோ ரத்னா மாஸ்டர். நாங்கள்லாம் அப்படியே ஒரு சின்ன இதில் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே சில வருஷங்கள் பக்கத்துலேயே ஒன்றா இருந்தோம், நெய்பர்ஸாக. அப்போ அவர் வந்து நானும் அவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஷூட்டிங் இல்லாத ப்ரோக்ராம் இல்லாத டைமில் ராஜராஜன் சார் கூட போயிடுவான். அப்போ அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே எங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சு இது பண்ணோன்னா மன்சூர் அலிகான் சார், என்ன கேப்டன் நல்ல ஒரு வாய்ப்பு விட்டுட்டீங்க, இவர் என்ன அருமையாக எம்ஜிஆர் பாட்டு பாடினார் தெரியுமா பிரதர், ரொம்ப நல்லா பாடினீங்க பிரதர். தேங்க்யூ சார். மேடையிலே வந்து நான் பாராட்டியிருப்பேன், எங்கள் மேடையில் ஏற விடுறாங்க, என்னம்மா இன்னும் நல்லா பாடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவம். இவர் நடிகர் சங்க தலைவராக ஆகிட்ட அப்புறம் யார் இவருக்கு கேப்டன் விஜயகாந்த் சார், அவர் என்ன இப்போ வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் என்கிட்ட நல்லா அளவலாக போவார், நல்ல சில மேட்டருங்கெல்லாம் பேசுவார். அவர் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி ராதாரவி தலைவராக இருந்தார். ராதாரவி தலைவராக இருக்கும்போது அப்போது வந்து கலை செல்வம்னு ஒரு விருது கொடுத்தாங்க நடிகர்களுக்கு. அப்போது சீஃப் மினிஸ்டர் வந்து இவங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவர் தான் வந்து ஷீல்டு கொடுத்தாரு. மினிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக உட்காந்துச்சுங்க. அவரை வந்து அந்த சிஎம் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து உட்காந்து இது பண்ணாங்க.
லைட் மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துருக்குது. நான் வந்து ஆர்டினரி மெம்பரு, நான் வந்து லைஃப் மெம்பரு. ப்ரைஸ் வாங்குகிற மெம்பர்ஸுங்கெல்லாம், ஐ மீன் ஷீல்டு வாங்குகிற மெம்பர்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சி. ஆனால் என்ன சொல்லி குத்தம் இல்லை. நான் வெளிப்படையாக நான் பாட்டுக்கு இப்போ 10வது ரோவில் உட்காந்துருக்கேங்க. அப்போது செயலாளர் வந்து சுப்பிரமணியம் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மைக் எடுத்து, இங்கே வெறும் நடிகர்களுக்கு மட்டும் நடிகர்களாக இல்லாமல் நடிகராகவும் பாடகராகவும் ஒரு நம்ம ஆயுட்கால மெம்பர் ஒருத்தர் வந்திருக்காரு, அண்ணன் பாலையா அண்ணன் மகன் ஜெய் பாலையா கணேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, என் பிரதர் ஆக்சுவலாக ஷீல்டு வாங்குறாரு நான் அந்த சிஎம்கிட்ட. அவர் வந்து அவருக்காக மினிஸ்ட்ரியே வெயிட்டிங்க. எனக்கு பாருங்கள் வந்து வந்து அவர் ஒரு பாடுவார்னு சொல்லிட்டு மைக் வச்சுட்டாங்க. என்னங்க இங்கே வந்து இது ரிஹர்சலும் இல்லை ஒன்று. நான் அப்போ நின்று நான் என் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாம் ஃபுல் சினி இண்டஸ்ட்ரியும் வந்திருக்கு, அந்த பக்கம் மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க, பாடுங்க, ஏதோ ஒரு பாட்டு டக்குன்னு பாடுங்க. எனக்கு இமீடியட்டாக கீபோர்ட் பிளேயர்கிட்ட போய், அண்ணன் நீங்கள் நான் ஒரு குழந்தை படகோட்டி யோசிச்சிங்களா? என்ன யோசிச்சிங்க? அது வந்து யார் எந்த ஃபங்க்ஷனு என்ன சமாச்சாரம்? எனக்கு கண்ணுக்கு அவர் தாங்க தெரியுது, என் நினைவுலாம் அவர் தான் இருக்குது. இதே தெய்வம். ஃப்ராங்காக சொல்கிறேன், முன்னாடி யார் உட்காந்துருக்கா தெரியுமா? அவர் இன்னும் வரல, அந்த சிஎம் ஐயா இன்னும் வரல. மற்ற மினிஸ்டர்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. விஜயகாந்த் சார், விஜயகுமார் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து இதுக்கு ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கமான்ட்டாங்க. நான் உடனே பேக்ரவுண்ட் கொடுத்து நானும் ஒரு குழந்தை பாடினோடனே எல்லோரும் ஒரு மாதிரி, இன்னும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு. நான் தைரியமாக சொன்னேன். என்ன அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நிற்கிறவர் அவர் தாங்க. அதனால எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, மக்கள் கூட தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அவர் மேலே இருக்கிற அபிமானத்தில் சொல்கிறேன். அந்த பாட்டு பாடி புரட்சி தலைவரின் காதல் பாடல்களில் மறக்க முடியாத ஒரு வைரக்கல்லாக அமைந்த இந்த பாடல் அப்படின்னு சொல்லி வச்சேன். எல்லாம் ஒரு பக்கம் பயங்கர கிளாப்ஸு, இன்னொரு பக்கம் வந்து அப்படியே நல்லா ரசிக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் இறங்கி வந்தோடனே விஜயகாந்த் கூப்பிட்டு சொல்கிறேன், நல்லா இருந்ததுங்க, நிஜமாகவே நல்லாவே பாடிருக்கீங்க. என்ன விஜயகுமார் வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு. அப்புறம் மஞ்சுளா வந்து எங்கள் கிளாஸ்மேட்டு தர்ஷன் ஸ்கூலில். ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி மூவ் பண்ணுறோம். என்ன எனக்கு தெரியுமா நீ எம்ஜிஆர் பாட்டு தானே பாடுவாங்க, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்து எம்ஜிஆர் பாட்டு தானே பாடிக்கிட்டு இருந்தேன் நான். அதை வச்சு இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்குங்க. கண்டிப்பாக சார். இது பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம அப்பாவை பற்றி பேசலாம். ஏன்னா அப்பா பிறந்து வளர்ந்து வந்த அந்த ட்ராவல் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அந்த கடைசி காலத்தில் அந்த தருணங்கள், சில தருணங்கள் இருந்திருக்கும், அது உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக வந்து ஒரு எல்லை கோடுன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணாருங்க. ரொம்ப முடியாத ஸ்டேஜ் தான். அந்த படம் முடிகிறதுக்குள்ளே இப்போ ஏதாவது ஆகுமோன்ற மாதிரி ஒன்று நல்லா இது நினச்சிட்டாங்க எல்லாரும். பட் படத்தை முடிச்சு கொடுத்தாரு. எல்லாம் முடிச்ச அப்படின்னா அவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் கொஞ்சம் அந்த ஆஸ்தமா அந்த மாதிரி வீசிங் எல்லாம் இதில் இருந்தது. அப்புறம் அதுவும் சரி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணால் கடைசியில் வந்து ஹார்ட்டு ஃபெயிலியர் அளவுக்கு போயிடுச்சு. கரெக்டாக தேதி வந்து 1972 ஃபெப்ரவரி 1972 அக்டோபர் 21. அவர் பிறந்தது ஆகஸ்ட் 21. ஜாதகத்திலே இருக்குது. சில பேர் தப்பாக சொல்லிட்டு பண்ணிட்டாங்க, பர்த்டே மாற்றுறாங்க, டெத் டே மாற்றுறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் மற்றவங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிடுவாங்க. இது அப்பா ஜாதகத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் 21 அவர் பிறந்திருக்காரு. அதே மாதிரி அவர் உயிர் நீத்த நாள் அக்டோபர் 21. ஏன்னா அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா காரியத்தை பண்ணது நான் தான். அப்பா சிதைக்கு நான் தான் அதெல்லாம் இது பண்ணி முடிச்சு இது பண்ணேன். அதுக்கு எம்ஆர் ராதா வந்து வர முடியல. அவரை வந்து பெங்களூரில் இருந்தாங்க நாடகத்துக்கு. நாடகத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. வாசு அண்ணன் வந்து கேட்டார், எம்ஆர்ஆர் வாசு அண்ணன், அம்மா நைனா வரத்துக்கு லேட் ஆகிடும், அவர் வந்த அப்புறம் தான் இங்கேருந்து அவருடைய பாடியே போகணுன்ட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்தார் பார்த்தீங்களா. அவர் வந்த அப்புறம் யார்கிட்டையும் பேசலை, யாரும் அவர்கிட்டையும் போகல. அவ்வளோ மூட் அவுட் ஆகி உட்காந்துருந்தார். நேராக பெங்களூர்லேருந்து வந்துட்டு நேராக வீட்டு கூட போகாமல் நமக்கு வந்துட்டு ஒரு சில டிஸ்டன்ஸ் நடந்து வந்தார் கூட. அது மாத்திரம் மறக்கவே முடியாது என்னால். நான் முன்னாடி போயிட்டுருக்கிறேன், அவர் வந்து பின்னாடி ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. அவரால் முடியலன்னா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்து வந்துட்டு நீங்கள் நேராக மயானத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயானத்துக்கு வர வச்சு போயிட்டேட. எனக்கு முன்னே நான் முதல்ல போவேன்னு நினச்சேன். சரி
என்னமோ பசங்களெல்லாம் விட்டு போயிட்டு இந்த மாதிரி அவர் அந்த இன்வால்மெண்ட்டோடு பேசுனதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. அதுவும் மக்களுக்கு சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தெரியப்படுத்துறது என்னுடைய கடமை. இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கண்டிப்பாக சார். ஏன்னா இதெல்லாம் தெரியணும்ல சார் உங்களுக்கு. மக்களுக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. மீடியா பொறுத்த வரைக்கும் மேலே மட்டும்தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்குமே தவிர உள்ளே நடந்த அப்பா பற்றி புக்ஸு வந்தால் கூட தப்பாக எழுதுகிறாங்க சார். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். நான் எங்கள் நடிகர் சங்கத்திலையோ டப்பிங் யூனியனில் கேட்டால் என் நம்பர் தெரியும். ஒருத்தர் இஷ்டத்துக்கு நாங்கள்லாம் பிறக்காத மாதிரியே சில பேர் வந்து புக்கில் வந்து எழுதிட்டாங்க. அவருக்கு இவ்வளோ பிள்ளைங்க தான் இவனுக்கு. அதாவது நம்ம எப்படியாவது அவசர அடி அடிச்சாகணும். அவரை போய் எங்கள் டைம் இது பண்ணி வேஸ்ட் பண்ணுறது. இதனால் ஒரு புக் ரிலீஸுக்கு போயிட்டு ஒரு 2-3 பேஜை பார்த்துட்டு எனக்கு வந்து இதில் சுத்தமாக எங்களுக்கு திருப்தி கிடையாது. என்னங்க நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நான் மனசில் உள்ளே இருக்கிறத நான் பேசிடுறேன். தயவு செஞ்சு மக்கள்லாம் தப்பாக நினச்சிக்கூடாது, ரசிகர்கள்லாம் தப்பாக நினச்சிக்கூடாது. பிகாஸ் நாங்கள் இருக்கும்போது வைக்கான் கம்மன் ஆஸ்கர்ஸ் அப்போ என் பிரதரும் இருந்திருக்காரு. யாருக்கிட்டையும் கன்சர்ன் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோ வாரிசுங்கள்னு கேட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க அப்பாவை பற்றி. அதாவது சார் ஒரு விஷயம் புக்குன்னு ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாம்பிங் மாதிரி எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது இருக்கும். அது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரெக்கார்ட் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் கசாப்பு கடையில் வேலை செஞ்சார். அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. அவர் வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சார். கசாப்பு கடை ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு இஷ்டத்துக்கு சொல்லாமல் சரி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை போட்டு நான் இதுக்குன்னு போய் எல்லாரையும் தேடி போயிட்டு ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் கேட்டுட்டு செய்யுங்கன்ற நான். அது கேட்டு செய்யும்போது தானே அது ஹிஸ்ட்ரி வந்து கரெக்டான ஹிஸ்ட்ரியாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து தப்பான ஒரு ஃபேக்கான ஒரு ஹிஸ்ட்ரியால் இருக்கும். அது ஏன்னா ஒவ்வொரு வாட்டி எங்கே பார்த்து என் ஃபேஸுக்கு நான் என்னாருன்னு சொல்லலைன்னா கூட என் ஃபேஸை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நீங்கள் இன்னார் சொன்னதானே ரொம்ப பதட்டமாக போயிட்டுருப்பேன். நீங்கள் பழைய சொன்னதானே எனக்கு தெரியும் அப்படிங்களா? யார் சொன்னது? இல்லை ஃபேஸ் அந்த மாதிரி பழைய சொன்னா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்லைங்க உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க நானும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். நின்றுட்டேன்னு வச்சுங்க அவங்க அப்பா மேலே இருக்கிற ஆர்வத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நடுவில் போனோன்னா அவன் திமரா போகிறான்னு அடுத்தது அதான் வரும். மக்கள் அந்த மாதிரி தான். அவங்க கேட்குறதுக்கு நம்ம பொறுமையாக சொல்லலைன்னா நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்குது. இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் நடந்துருக்கு. அவங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட என்ன அப்படி போகிறாங்க. ஏன்னா இந்த சினிமாவில் இருக்கிற இந்த மீடியாவில் தான். அதனால் நின்று நிதானமாக வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் இது இருக்காது. அவங்க ஆர்வத்தில் கேட்பாங்க. சில பேர் தெரியாமல் இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வேறு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிருந்தா சொல்லுங்கள் சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ஸோ அதோட நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் நிறையா படங்கள் சரி, பாடல்கள் சரி, மிமிக்ரி சரி, டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணீங்க. நீங்கள் நடிக்கிறதை எதனால் சார் விட்டீங்க? எனக்கு வாய்ப்பு வந்ததுங்க. நான் நடிக்கணும்னு தான் அப்போ ஸ்கூல்லேயே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஜூலியஸ் சீசர் சொன்னேன் பார்த்தீங்களா. அதுலேருந்து எனக்கு நடிப்பு மேலே ஆரம்பம். எனக்கு உடல் நிலை கொஞ்சம் செட்டில்லாத காரணத்துக்காக சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். பண்ணேன். பாக்யராஜ் சார் படம் தாவணி கனவுகள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதில் வந்து ஒரு பூசாரி கேரக்டர் ஆனால் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய எடுத்தார், எடிட்டிங்கில் போயிடுச்சு. அது ஒன்று தான் போச்சுன்னு பார்த்தேன். சின்ன வீடுன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அதில் பாடியே ஆக்ட் பண்ணேன். டப்பிங்கில் நான் என்னுடைய சாங்லாம் நான் டப்பிங்கில் பார்க்கும்போது பரவாயில்ல இவ்வளோ நல்லா ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணி போய் ஃபஸ்ட்டு டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு கூப்பிட்டு போயிட்டேன் டிக்கெட் புக் பண்ணி. இப்படி 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 வந்து போகிற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஆறுதல் சொன்னது யார் தெரியுங்களா? பார்த்திபன், ஆக்டர் பார்த்திபனில் அவர் மூர்த்தி சார். நாங்கள்லாம் தூர்தர்ஷன் நடிகர்கள். அப்போத்துலேருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் வந்து சரி இந்த படத்தை விட அடுத்த படம் அவரே வருத்தப்பட்டார், அடுத்த இதுக்கு இன்னும் நிறையா பண்ண இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேரக்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்யராஜ் சார் சொல்லியிருக்காரு. நீங்கள் தைரியமாக போங்க. அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் எனக்கே வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கச்சேரியை கேன்சல் பண்ணிட்டு ஷூட்டிங்கு வந்தேன். மதுரையில் 2 ப்ரோக்ராமுக்கு போக வேண்டியது, ஒரு ப்ரோக்ராம் தான் போனேன். அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பப்ளிக்கில் நேரில் பார்க்கணும்ல. அது வந்து அவர் சொன்ன நீங்கள் ஒன்றா அதிலே போயிடுங்க, இல்லாட்டி இதில் இருங்க. ஏன்னா உங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க. பாலைய மகன் வந்து பாடுறாருன்னா அது எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஷூட்டிங்னு போயிட்டீங்கன்னா அப்போ அவங்க டிசப்பாயின்ட் ஆகிடுவாங்க. ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் கேன்சல். பாக்யராஜ் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி சொல்லிவிட்டு 2வது ப்ரோக்ராம் போய் ஜாயின் பண்ணிட்டு அவர் எனக்காக ஷூட்டிங்கை மறுநாள் வச்சார். நான் வந்தேன்னு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து ஹாப்பியாக இருந்தேன். சார் இவ்வளோ நான் கடைசியில் போய் பார்த்தேன் எல்லாமே. எனக்கு அது இன்னொன்று சார், சினிமாவுக்கு முக்கியமாக டேலண்ட் மாத்திரம் இருந்தால் பார்த்தாது, வாய்ப்புகள் அதிர்ஷ்டம். வாய்ப்புகள் வர தான் திறமை கூடும். அத்தனை பேருக்கு சொல்கிறேன்.
பார்க்குற ரசிகர்களுக்கும் சொல்கிறேன், வாய்ப்பு சரியான ஒரு வாய்ப்பு வந்தால் ஒழிய ஒரு பாடகனுக்கோ நடிகனுக்கோ ஒரு நல்ல இசைக்கலைஞனுக்கோ அந்த வாய்ப்பு வந்தால்தான், கொடுக்குற மனசு இருக்கிறவங்க கொடுத்தாதான் நமக்கு. இப்போ நீங்கள் எனக்கு கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க, தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்களா? நீங்கள் கூப்பிட்டு நான் வந்து பேசுனதுனால தானே தெரியுது. அதனால் சொல்கிறேன், சினிமாவில் மாத்திரம் அதெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு கிடையாது. இன்னும் நான் பண்ணுற கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நானாக போய் அப்ரோச் பண்ண மாட்டேன். இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாமே மியூசிக் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் நான் டப்பிங்ஸ் பேசிகிட்டு இருக்கிறேன். கரோக்கி ஷோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இது பண்ணி ப்ரோக்ராம்ஸ் ஏதோ ரேராக பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து, ஏன்னா நான் வந்து ரசிகர்களால தான் சார் நான் வளர்ந்தேன். சார் ரொம்ப அருமையாக எல்லாத்தையுமே இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து எங்களுக்கு எல்லா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலம் நேரம் எல்லாமே உங்களுக்கு கூடி வந்துக்கிட்டு இருக்கு. மேலே பெரிய இடத்துக்கு போகிற நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்களை பெரிய இடத்துல வச்சு பார்க்குறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். இந்தியா பிளிட்ஸுக்கும் நன்றி. உங்களுக்கும் இவ்வளோ தூரம் எனக்கு வந்து கூப்பிட்டு எனக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்ல வச்சிங்க. அதுவும் மக்களுக்காக நான் வந்து மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி சொல்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கும், ரொம்ப ரசிகர் பெருமக்களுக்கும், அப்பாவுடைய ரசிகர் பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் என் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.